ஹல்லேலூயா. சரி, இன்று எத்தனாவது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிறோம்? 16வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்று 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை பார்க்க போகிறோம். நிருபத்தை எழுதினவர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். சரியா? சரி, இந்த தெசலோனிக்கேயா பட்டணம் மக்கதோனியான்னு இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, மக்கதோனியான்னு வாசித்தோம்ல, அந்த மக்கதோனியா பட்டணத்துக்கு தலைமை பட்டணமாக இருந்தது. மக்கதோனியாவின் தலைமை பட்டணம் தெசலோனிக்கேயா பட்டணம். சரியா? இப்பட்டணம் ரோமாபுரிக்கும் ஆசியாவுக்கும் இடையில இருந்த முக்கியமான ஒரு சாலை சைடில் இருந்த ஒரு துறைமுக பட்டணம். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் துரோவாவில் தங்கி இருந்தார். இது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறோம், சுவிசேஷத்துக்கும் நிருபங்களுக்கும் பாலம் எது? சுவிசேஷத்திற்கும் பவுல் எழுதின நிருபங்களுக்கும் பாலம் எது? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள். 4 சுவிசேஷத்துக்கும் நிருபங்களுக்கும் பாலங்கள். இப்போ பார்த்துக்கிட்டே வாரீங்கல்ல, ஒவ்வொரு புத்தகமும் படிக்க சொல்ல எங்கே போய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலரில் தான் பார்ப்போம். அப்போஸ்தலர் இல்லைன்னா நிருபங்கள் புரியாது. அப்போஸ்தலர் தான் பாலமே நமக்கு. சரியா? இப்போ அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நீங்கள் கையில் வைக்கணும்னா வச்சுக்கலாம், நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் துரோவா பட்டணத்தில் தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கும்போது என்னதுன்னா, ஒரு மனுஷன் மக்கதோனியாவில் இருந்து இங்கே கவனிங்க, வீட்டில் போய் வாசிங்க. சரியா? மக்கதோனியாவில் இருந்து ஒரு மனுஷன் நீங்கள் அங்கே வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்ன சொன்னார்? கேட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிக்கணும். கவனிச்சாதான் நாளைக்கு நீங்கள் படிக்கும் பொழுது அது உதவியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த மக்கதோனியாவில் இருந்து ஒருத்தர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவருக்கு ஒன்று புரிந்தது. ஆவியானவர் நம்மளை அங்கே போய் சுவிசேஷம் சொல்கிறாரு. அதுக்கு தான் ஒரு மனுஷனை தரிசனமாக நமக்கு காட்டி உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட வைக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாரு? துரோவாவில் இருந்து கப்பல் ஏறி பிலிப்புக்கு போகணும். முதல்ல பிலிப்பு பட்டணம் போகணும். பிலிப்பியர் பார்த்துட்டோமா? பார்த்தாச்சுல்ல. பிலிப்பு பட்டணத்துக்கு போய் சேர்ந்தார். பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்துவிட்டு அதற்கப்புறம் என்ன செய்கிறாரு? தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு வராரு. கப்பல் வழியாக போனாலும் ஒரு ரூட் இருக்கும்ல, ஈஸியாக போகிற மாதிரி போவாங்களா, சுற்றி வருவாங்களா? பிலிப்பி பட்டணத்துக்கு தெசலோனிக்கேயா பட்டணத்துக்கு வந்திருக்கார். இப்பட்டணத்தில் ஒரு யூத ஜெப ஆலயம் இருக்குது. இங்கே யூதர் அல்லாதவர்களும் வருவாங்க. அந்த ஆலயத்துக்கு யூதர் அல்லாதவர்களும் வருவாங்க. இப்போ நம்ம அப்போஸ்தலன் பவுல் யாசோன் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கார். தெசலோனிக்கேயா பட்டணத்தில் யாசோன்கிற ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்காங்க. தங்கியிருந்து அந்த ஜெப ஆலயத்தில் ஓய்வு நாட்கள் வரும்ல, அது ஒரு 3 நாள் ஓய்வு நாட்கள் வருது. அப்போஸ்தலனாகிய பவுல் போய் என்ன செய்கிறாரு? இயேசுனுடைய உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு அங்கே. அப்போது அங்கே யூதர்கள் அப்படியா அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க, வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. சரியா? இயேசு கிறிஸ்து தான் வெளிப்பட்ட மேசியா. அவர் நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுதலின் நிமித்தம் அருளப்பட்டு இருக்கிற புது வாழ்வையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் விளக்கி அவர்களுக்கு போதித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதன் நிமித்தம், மரித்து உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற புது வாழ்க்கை, அதனால் கிடைக்கிற இரட்சிப்பின் சந்தோஷத்தை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். 3 நாட்களும் பிரசங்கம் பண்ணினார். இந்த பிரசங்கத்தின் விளைவாக யூதர்களில் சிலரும் கிரேக்கர்களில் சிலரும் கிரேக்கர்களில் அநேகர், அதே மாதிரி கனமுள்ள ஸ்திரீகளும் அப்படின்னு போட்டிருக்கோம். கனமுள்ள ஸ்திரீனா செல்வாக்கு மிகுந்தவர்கள். அந்த பட்டணத்தில் வசதி வாய்ப்பு மிக்க ஸ்திரீகளும் வந்திருக்காங்க, பெண்களும். அவங்களும்
பிரசங்கத்தை கேட்டு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த ஊரில் தெசலோனிக்கே பட்டணத்தில். அப்போது விசுவாசத்துடன் அவங்க என்ன பண்ணுறாங்க, பவுலையும் சீலாவும் அங்கே சில்வானும் இருக்காங்க, 2 பேரையும் மனசார ஆதரிக்கிறாங்க. ஒரு பட்டணத்துக்குள்ளே போனால் ஆதரிக்க ஆள் வேணுமே இல்லையா? இல்லாட்டி விரட்டி விட தான் படுவாங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் அந்த பாடு வரும். அப்போது நல்லா ஆண்டவரோட வார்த்தையை சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மனசார அவரை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் யூதர்களில் விசுவாசிச்சிருக்காங்கன்னா விசுவாசிக்காத யூதர்களும் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த கிரேக்கர்களில் அநேகர் வந்தாலும் மீதி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த பொல்லாத மனிதர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு பட்டணத்தில் கலகத்தை உண்டு பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, பவுலும் சீலாவும் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடவுள் இருக்காரா, அவர் உயிர் தழுவாரா, அவர் நமக்கு இது பண்ணுவாரா, அப்படியெல்லாம் அவங்க பேசிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பவுலையும் சீலாவையும் எங்கே இருந்தாவது அடித்து இழுத்து கொண்டு பட்டணத்தாருக்கு முன்னாடி கொண்டு, பெரிய மதிப்புள்ளவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறதுக்காக என்ன செய்கிறாங்க, யார் வீட்டில் தங்கியிருந்தாங்க, ஒரு பேர் சொன்னேன், யார் வீட்டில் தங்கியிருந்தாங்க, யாசோன்கிற ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? கவனிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. நல்லா கவனிங்க. தேவனுடைய வார்த்தை இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் இவங்களெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக இருக்கமாங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. சரியா? அப்போது அவர் யாசோன் வீட்டுக்கு ஓடுறாங்க. போய் பவுலு சீலாவும் இருக்காங்களான்னு தேடி பார்க்குறாங்க. அவங்க இல்லைன்ன உடனே யாசோனையும் அவங்க சகோதரர்கள், அவங்க சேக்காளிகள் இருப்பாங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, சபையில் உள்ளவங்க, அவங்கள பிடிச்சு கொண்டு என்ன செய்கிறாங்க, இழுத்து கொண்டு அந்த பட்டணத்தாருக்கு முன்னாடி கொண்டு விட்டுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, ராயனின் பேச்சை மீறுகிறாங்க, ராயனுடைய கட்டளைகளை இவர்கள் மீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அவங்கள எங்கப்பான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தெரியலங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் கூட்டிகிட்டு வந்தவங்ககிட்ட ஜாமீன் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, அனுப்பி விட்டுறாங்க. அவங்க வந்தால் கொண்டு நீ என்ன செய்யணும், ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே நிலைமை மோசமாகிறத யாசோன் பார்க்குறாரு. நம்ம வீட்டில் தங்க வச்சுருந்தாருல, அவர் நிலைமை மோசமாகுது, விட்டா பவுலும் சீலாவையும் ரொம்ப அடிச்சுப்பிடுவாங்க போல இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பக்கத்து பட்டணமாகிய பெரையா பட்டணம், என்ன பட்டணம், பெரையா பட்டணம், அந்த இடத்துக்கு போகுமாறு அவரை என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. பெரையா பட்டணத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, ரகசியமாக அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கே பெரையா பட்டணத்துக்கு போய் பவுல் போனார்னா சும்மாவா தங்கியிருப்பார்? பெரையா பட்டணத்து மக்களுக்கு வசனங்களை சொல்கிறாரு, இயேசுவை பற்றி சொல்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தேவ வார்த்தையை ஆராய்ந்து பார்த்த நல்ல மக்கள்னு வேதம் எழுதி வச்சிருக்கு. ஹல்லேலூயா! பெரையா பட்டண மக்கள் இயேசுவை அப்படி ஏற்றுக்கிட்டாங்களாம். வேத வசனங்கள் இப்படி சொல்லுகிறதா, இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த பெரையா பட்டண மக்கள் அவங்களும் ஆண்டவரை நிறைய பேர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டதை. தெசலோனிக்கே பட்டணம் பக்கம் தானே, அவங்களுக்கு உடனே என்ன மூக்கில் வேத்துருது, என்ன ஆகுது, அங்கேயும் போய் பக்கத்து பட்டணத்தில் உட்காந்து இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் இல்லாத ஜனங்களாக இருந்தாங்கள்ல, பொல்லாதவர்களோட கூட சேர்ந்து அக்கிரமம் பண்ணவங்க நேர பெரையா பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இவரை தேடுறாங்க. அப்போது அங்கேயும் எதிர்ப்பு அதிகமாக இருந்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, பெரையா பட்டணத்தை விட்டு கிளம்பி போகணும்ல. அப்பவும் சில்வானும் இவர் யாசோன் இருக்கிறார்ல, இங்கே அவங்கள சமுத்திரத்தின் வழியாக அத்தனை பட்டணத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. தெரியாமல் சமுத்திரத்தின் வழியாக அத்தனை பட்டணத்துக்கு போயிருங்க, இங்கே இருக்காதீங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் எங்களுக்கு போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே அவர் அத்தனை பட்டணம் போயிடுறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களை இப்படியே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், தெசலோனிக்கே பட்டணத்தில் விட்டுட்டு வந்துட்டோம், எப்படியாவது நம்ம ஒருத்தரை அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு தீமோத்தேயுவை அனுப்பி வைக்கிறாரு. தீமோத்தேயுவை அங்கே அந்த ஊருக்கு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. சில்வானும் அவர் கூட சேர்ந்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் இவர் வந்தாலும் அங்கே இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பவுலை தானே பப்ளிக்காக பார்க்குறாங்க அடிக்கிறதுக்கு. அதனால் இவர் உட்காந்து அங்கங்கே தீமோத்தேயும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஊழியம் செய்கிறாங்க.
ஊழியம் செய்கிறதன் விளைவாக அங்கே என்ன நடக்குது, அது வேணால் அவர் அத்தனை பட்டணம் போனது வந்து அப்போஸ்தலர் 16-15 இருக்குது. நீங்கள் அந்த அதிகாரத்தையே வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். இங்கே நம்ம பேசினதெல்லாம் அங்கே இருக்கும். சரியா? சரி, தீமோத்தேயு அங்கே தங்கி இருந்து தெசலோனிக்கே பட்டணங்களில் என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. இப்போ திடீர்னு அப்போஸ்தலர் 16 பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வீட்டில் போய் படிங்கன்னு சொன்னேன். ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு நினைவுகள் வந்திருக்கும். சரியா? அதனால தான் வீட்டில் போய் படிங்க. சரியா? சரி, தெசலோனிக்கேயில் சுற்றி இருந்த பட்டணத்தில் ஊழியம் செய்கிறாங்க. சில காலம் பவுல் தெசலோனிக்கேயில் கொஞ்ச நாள் தங்கி இருந்தார் தானே, இருந்து ஊழியம் செஞ்சார் தானே. ஊழியம் செய்ததனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், திருச்சபை அங்கே உருவாகுது. திருச்சபை தெசலோனிக்கே பட்டணத்தில் திருச்சபை அவர் இருந்து ஊழியம் செஞ்சுட்டு தான் விரட்டி விட்டுருக்காங்க. அப்போ ஜனங்கள் எத்தனை பேரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்காங்கல்ல, விசுவாசிகள் ஆகியிருக்காங்கல்ல. யூதர்கள் வந்திருக்காங்க, கிரேக்கர்கள் அநேக வந்திருக்காங்க, கனமுள்ள செல்வ ஸ்திரீகள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்காங்களே. அப்போ தீமோத்தேயு சில்வானும் போய் ஊழியம் செய்திருக்காங்க. அப்போ அந்த ஜனங்கள்லாம் எங்கே போவாங்க, அந்த திருச்சபையாக எழும்புது. அந்த திருச்சபையில் தீமோத்தேயு சில்வானும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அத்தனை பட்டணத்தில் என்ன செஞ்சிட்டாரு, அங்கே போனால் சும்மா இருப்பாரா பவுல் ஐயா? இருக்க மாட்டார். அத்தனை பட்டணத்தில் என்ன செய்யற, அதெல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் 16 18 வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. அத்தனை பட்டணத்தில் அத்தனைரே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். மார்ஸ் மேடையில் கொண்டு நிப்பாட்டுவாங்க அவரை. சரியா? அதெல்லாம் 17 18 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அத்தனை பட்டணத்துக்கு அவர் ஊழியம் செய்தது அங்கே இருக்கும். அத்தனை பட்டணத்தில் ஊழியம் செய்துவிட்டு பவுல் கொரிந்து பட்டணம் செல்கிறார். எங்கே போகிறாரு? பவுல் கொரிந்து பட்டணம் செல்கிறார். அது வந்து அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 16-34 வரைக்கும். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். அடுத்து அவர் கொரிந்து பட்டணம் போனது 18 அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 18:1 கொரிந்து பட்டணம் போய் சேர்றார். சரியா? அங்கே இருந்த நாட்களில் பவுலும் சீலாவும், இது வந்து அப்போஸ்தலர் 18:5 இருக்கும். அங்கே இருந்த நாட்களில் சீலாவும் தீமோத்தேயும் பவுலை சந்திக்கிறதுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கிறதுக்கு எங்கே வரணும், அத்தனையில இருந்து அவர் எங்கே போயிட்டார், இப்போது கொரிந்து பட்டணம் போயிட்டார். இப்போ கொரிந்து பட்டணத்துக்கு யார் வரா? தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்து யாரை விட்டுட்டு வந்தார் ஊழியத்துக்காக? தீமோத்தேயும் சில்வானும் ஷீலா. சரியா? மறக்கக்கூடாது. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எப்படி சொல்லி கொடுக்குறேன், வார்த்தை எப்படி கொஞ்சம் உங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி தொடர்ச்சியாக தான் சொல்லிட்டு வரேன். அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது அவங்க 2 பேரும் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்து, இவர் அத்தனையில இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு போயிட்டார் ஊழியத்தை முடிச்சுட்டு. இப்போ கொரிந்து பட்டணத்துக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் தானே இருந்து வராங்க. அந்த சபையோட ஊழியத்தை குறித்து ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பவுல் ஐயாட்ட அறிக்கை பண்ணுறாங்க. பவுல் அடிகளார்கிட்ட அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இவரை விரட்டி விட்டுட்டாங்க, அவங்கள நம்பி விட்டுட்டு வந்திருக்காரு. திருச்சபை எழும்பிட்டு திருச்சபை எப்படி செயல்படுது, ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க, அப்புறம் விசுவாசிகள் எப்படி இருக்காங்க, விசுவாசம் இல்லாத வெளியே இருக்கிற அந்த பொல்லாதவர்கள் உள்ளே வந்து இவங்ககிட்ட என்ன சேட்டை பண்ணுறாங்க, இத்தனையும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் மேலே எப்படி அன்பாக இருக்காங்க, விசுவாசத்தோடு இருக்காங்க, நம்ம சொன்ன சுவிசேஷத்தை கைவிடாமல் இருக்கிறாங்க, நிலச்சி நிற்கிறாங்க தேவனுக்குள்ளே. இப்படி வார்த்தைகளை வந்து வழி நடத்துகிற தகப்பனுக்கு தாங்க தெரியும். நீங்கள் ஒரு வேலையின் நிமித்தமாக வெளியூருக்கு போயிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிருக்கீங்க, வீட்டில் இன்னொருத்தர் கைவசம் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கீங்க. அப்போ பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா, என் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு கேட்போம் தானே. அவங்களும் உங்களுக்கு அதை ஸ்டேட்மெண்ட் சொல்லி தானே ஆகணும், பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தானே ஆகணும். எதனால் கேட்குறீங்க? பிள்ளைகள் மேலே உள்ள கரிசனையில் கேட்குறீங்க, அன்பின் நிமித்தமாக கேட்குறீங்க, பொறுப்பின் நிமித்தமாக கேட்குறீங்க, கடமையின் நிமித்தமாக கேட்குறீங்க. இதுக்காக பவுல் அடிகளாக இருக்கு. உங்களுக்கு ஏதாவது யாராவது சம்பளம் கொடுக்குறாங்களா உங்கள் பிள்ளைகளை பற்றி கேள்வி கேட்குறதுனால? உங்களுக்கு அது நியமிக்கப்பட்டது உங்கள் பிள்ளைங்க, அதனால் நம்ம கேட்குறோம். அதே தான் பவுல் பார்த்தாரு. அவருக்கு யாரும் சம்பளம் கொடுத்துலாம் இது பண்ணல. ஆண்டவர் அவரை என்ன உத்தமமுள்ள ஊழியக்காரனாக தேர்ந்தெடுத்து இந்த பணியை அவர் கையில் ஒப்படைச்சிருக்காருன்னு அவர் ஏற்கனவே நேற்று நம்ம பார்த்தோம். இந்த பணியை, இந்த ஊழியக்கார பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் அந்த சபையினுடைய மக்கள் மேலே இதே கரிசனை, கடமை, பொறுப்பு, அன்பு எல்லாமே அவருக்கு இருக்கும். அதனால தான் அவர் விசாரிக்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா.
ஹalleluya. பவுல் தன்னை எப்பவுமே இயேசு மாதிரியே பார்த்துக்கிட்டாரு. அவரை தானே மாடலாக எடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் யாரை மாடலாக எடுக்கணும், மாதிரியாக யாரை எடுக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களையா? இல்லை, யாரை மாதிரியாக எடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவை தான் மாதிரியாக எடுக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் இந்த பூமியில், இந்த குட்டி பரலோகத்தில் நான் வாழ்ந்து ஆகணும். நான் நித்தியத்தில் போய் அந்த பரலோகத்தில் தான் போய் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் இல்லை. வாழும்போதே நம்ம வாழ்ந்து காட்டிட்டு போனோம்னா அங்கே ஈஸி. ஹல்லேலூயா. எப்படி இருக்குமோன்ட்டு போக வேண்டியதில்லை. நம்ம படிக்கிற வேதத்தை கையில் கொடுத்துருக்காரு, வார்த்தையாக இருக்கிறாரே, சொல்லி தந்திருக்கிறாரே. பவுலடிகளார் தானும் அதை அனுபவித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மாதிரியாக நடந்து ஜனங்களையும் அதே மாதிரி வாழ சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் இவங்க போய் அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியான்னு இந்த கேட்டுட்டு சரி அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு ரொம்ப ஆசை இந்த ஜனங்களை மறுபடி போய் பார்க்கணுன்னு. ஆனால் பார்க்க முடியலையே, உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன், 2வது தடையும் வரணும்னு நினைக்கிறேன், வர முடியலையேன்னு இந்த நிருபங்களில் தெசலோனிக்கேயரில் ரொம்ப வருத்தமாக எழுதியிருப்பார். சாத்தான் வந்து அதுக்கு தடையாக நின்றுட்டு இருக்கிறானே, எனக்கு அந்த பொல்லாத கூட்டத்தை சொல்கிறாரு, உள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்னதுக்கு தான் அதை ஒரு லெட்டராக எழுதி அவங்ககிட்ட கொடுத்தா இந்த மனுஷனுடைய வார்த்தையை அவங்க ஒரு சந்தோஷமாக, இப்போ உங்கள் பிள்ளைங்க நீங்கள் விசாரிக்கும் பொழுது பொறுப்பாக பார்த்துக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களை அம்மா கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இதுதான் அந்த சபையினுடைய ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு பவுலையா லெட்டர் எழுதி கொடுத்தாருன்னு ஒரு சந்தோஷம், அதில் என்ன கொடுத்துருக்காருன்னு ஒரு சந்தோஷம். அதில் கிபி 51வது ஆண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறாரு. அவங்களுக்கு கிபி 51ஆம் ஆண்டில் இந்த கடிதத்தை எழுதுகிறாரு. அதில் என்ன இருக்குது, 1 தெசலோனிக்கேயர் எழுதினதில் மெயினாக என்ன இருக்குன்னா, கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை, இந்த வேதத்தை குறித்து நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க திருவசனத்தை, தேவ வசனத்தை ஏந்தி இருக்கிற இந்த வேதாகமத்தை குறித்து, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எப்படி இருக்கும், உயிர்த்தெழுதல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக போதனைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த புக்கில் அதுதான் மெயினாக இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, ஒரு 3 விஷயத்துக்காக எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, பல போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் தெசலோனிக்கே சபை மக்கள் பக்தி வைராக்கியத்தை அவங்களுக்கு அப்படி எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாங்களாம். பக்தி வைராக்கியம் ஆண்டவர் மேலே. எப்படி யார் வந்து என்ன சொன்னாலும், பொல்லாதவர்களே வந்து மிரட்டினாலும் உருட்டினாலும் பொய் போதகங்கள் என்னத்தையாவது சொன்னால் கூட இவங்க பக்தி வைராக்கியமாக, நீ என்ன சொன்னாலும் சரி, இயேசு தான் எங்கள் ரட்சகர், அவர் தான் என் மீட்பர், அவர் தான் என்னை விடுதலை ஆக்கியிருக்காரு, அப்படி அவர் 2ஆம் வருகை இருக்குது, உயிர்த்தெழுதல் இருந்துட்டு போயிருக்கு, அப்போ நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே எந்த விதமான இங்கிட்டு சாயாமல் அங்கிட்டு சாயாமல் பக்தி வைராக்கியமாக இருந்ததை பாராட்டி கடிதத்தில் பகுதி எழுதுகிறாரு. அடுத்து 2வது பகுதி அவர்களின் பரிசுத்த வாழ்க்கையை உணர்த்தும்படி எழுதுகிறார். அவர்களின் பரிசுத்த வாழ்க்கை, ஏன்னா தேவன் பரிசுத்தர், ஆதலால் நாமும் பரிசுத்தராக இருக்கணும். ஏன்னு கேளுங்க, ரட்சிப்பின் அந்த விசுவாசம், ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம்ல, இயேசு மேலே நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்தாருங்கிற விசுவாசம் வைக்கிறோம்ல, அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக தானே ரட்சிப்பு கிடைக்குது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அதை மறக்கக்கூடாது. அதே போல் பரிசுத்தத்தை யார் நமக்கு தருகிறார் என்றால் ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் அந்த பரிசுத்தத்தை நமக்குள்ள தருகிறார். அதனால் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லி இருக்கிறாரு, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. என்ன சொல்லியிருக்காரு? 4ஆம் அதிகாரம் 5 சொல்றாரு, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. எதற்காக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இன்னொன்று, நம்மளை யாரும் வஞ்சிக்க முடியாது. நமக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் எப்படி நமக்குள்ள அசுத்தம் வரும்? பொல்லாதவர்கள் சொல்லி கொடுக்குற அசுத்தம் வருமா? நமக்குள்ள வராது. அப்போ இது சரீர பாண்டம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு இதுக்கு முந்தின புக்குகளில் படித்தோம்.
பலகீனமான பாண்டம். ஆனால் பலகீனமான இந்த பாண்டத்துக்குள்ளே தான் விலைமதிப்பில்லாத பொக்கிஷமான வேத வசனங்களை உள்ளே வச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற காலத்தில் நம்ம அந்த வார்த்தையை விதைச்சி மரமாக வந்து அநேகருக்கு அது பயன்படணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. ஏன்னா முதல் நூற்றாண்டில் நம்ம பார்த்தோம், விலை மதிப்புள்ள பொருட்களை மண்பானைகளில் வைப்பாங்களாம். அவங்க அந்த காலங்களில் எழுதிக்கிட்டு வந்ததுனால என்ன செஞ்சாங்க, அதை குறித்து எழுதிட்டாங்க. இந்த விலை மதிப்பில்லாத சரீர பாண்டத்துக்குள்ளே கொண்டு பொக்கிஷமாகிய வேதத்தை ஆண்டவர் உள்ளே வச்சிட்டார். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு. பரிசுத்தமாக பாதுகாத்துக்காங்க, கனமுள்ளதா. வசதி உள்ளவங்களை என்ன சொன்னோம், கனமுள்ள ஸ்திரீன்னு சொன்னோம். வெயிட்டை பார்க்காதீங்க, வெயிட்டு பார்க்காதீங்க. உடல் வெயிட் இல்லை, கனமுள்ள ஸ்திரீனா அந்த பட்டணத்துக்குள்ளே அவங்க செல்வாக்கும் மதிப்பும் மிக்கவர்கள், அவர்கள் தான் கனமுள்ளவர்கள். அப்போ நம்ம சரீரத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரிசுத்தத்தோடு மட்டுமல்ல கனமுள்ளதாக. எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம ஸ்ட்ராங்கான பெர்சன்கிறது மட்டும் இல்லை, தேவனுக்குள்ளே நான் வைராக்கியமாக பரிசுத்தமாக இருக்கேன்னு கனமுள்ளதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வஞ்சிக்கப்படாத இருப்பீங்க. தேவன் உங்களை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கார், அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போது இது அந்த பரிசுத்த வாழ்க்கையை உணர்த்துறபடி 2வது பகுதி எழுதுகிறார். 3வது பகுதி இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து. அவர்கள் பொய் போதகர்கள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கல்ல, இவர் வரவும் என்ன ஆகுது, பொய் போதகர்கள் ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சி இயேசுவோட 2வது வருகையை குறித்து தப்பு தப்பாக வந்து அவங்ககிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், தொடர்ந்து ஒருத்தர் உட்காந்து சொல்லி கொடுக்குறதுக்கும் இடையில ஒருத்தர் வெளியே வரும்பொழுது என்ன பண்ணுது, அந்த தவறான புரிதல்களை என்ன செய்யணும், அவங்கள விட்டு நீக்கணும். அதுக்காகவும் இதை எழுதுறாரு. ஹல்லேலூயா. இந்த நிருபத்தை எழுதுறாரு. சரியா? சரி, இப்போ நம்ம அதை எப்படி படிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தெசலோனிக்கே மக்கள் இயேசுவினுடைய சுவிசேஷத்தையும் இயேசுவையும் ஏற்றுக்கொண்டதால் பவுல் வந்து அந்த மக்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறார், நன்றி சொல்கிறார். உபத்திரவத்துக்கு மத்தியில் இவரையே விரட்டுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்களை அவங்க சும்மாவா விட்டுருப்பாங்க, ஊர்க்காரங்களை. நீ வந்து இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கக்கூடாது, நம்ம இப்படியா இருந்தோம் முன்னாடி அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் அவங்கள இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். 1:3 சொல்லுதே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம், தாயின் வயிற்றில் வரும்போது தெரிந்து கொள்ளப்பட்டோம்? இல்லை இல்லை, ஆதியிலே ஆதியிலே கிறிஸ்து இயேசு பிதாவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. பிதா தன் குமாரனுக்குள்ள நம்மளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கே நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம ஆரம்பத்திலே நம்மளை தெரிஞ்சு ஆண்டவர் பிதா வச்சுக்கிட்டார். இந்த பிள்ளை எனக்கான பிள்ளைன்னு. காலம் வர்ற வேலை, அங்கே இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி மல்கியா தீர்க்க தரிசனம் முடிகிற வேலை எத்தனை 402 ஆண்டுகள் மாதிரி இருக்கும் பொழுது காலம் நிறைவேறின போதுன்னு கலாத்தியரில் சொன்னார் இயேசு வருகையை குறித்து. அப்போ இங்கே மரியாள் வயிற்றில் அவங்க வந்ததை இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆதியில் பிதா கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், இப்படி ஒரு பிள்ளை வரும்னு. காலம் நிறைவேறின போது தாயின் கர்ப்பத்திலே கருவாக வைத்து நம்மை இன்று அவருடைய பணிக்காக தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பணியை நம்ம செய்கிறோமா? ஒருத்தருக்கு இந்த சுவிசேஷம், இந்த 21 நாள் பாஸ்டிங் உங்களுக்கு நான் ஒரு சவாலாகவே கொடுக்குறேன், சேலஞ்சாகவே சொல்கிறேன். கேட்ட வார்த்தைகள் பெரையா பட்டணத்தினர் எப்படி பார்த்தாங்க, தேவ வார்த்தைகள் இப்படி உள்ளதோ அப்படி சொல்லி ஆராய்ந்து பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். இப்போ நீங்கள் கேட்குற வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இவ்வார்த்தையை கேட்ட நிமித்தத்திலே பரிசுத்தமாகிறீர்கள் என்று யோவானில் சொல்லியிருக்காரு. வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்துது இந்த நிமிஷமேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு நாளும் 21 நாள் ஃபாஸ்டிங்கில் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, பவுல் ஜனங்களை எப்படி ஒரு என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. நான் உங்களை இப்படியா சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், நான் உங்களுக்கு இப்படி சொன்னேன், நீங்கள் பக்தி வேற, உங்களுக்கும் அதே தான் சொல்கிறோம். வார்த்தை பக்தியாக உங்களுக்குள்ள இருக்குது.
இதே பவுல் தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலச்சிருந்தீங்கன்னா நாங்கள் பிழைச்சிருப்போன்னு சொல்கிறாருங்க. ஹல்லேலூயா. காசு பணத்தில் இல்லைங்க, கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலச்சி இருந்தீங்கன்னா நாங்கள் பிழைச்சி கிடப்போம் தீர்க்க ஆயுசா. ஏன்னா கொடுக்கப்பட்ட வார்த்தையை சொல்ல தானே அனுப்பியிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவையும் எலசா விட்டுறாதீங்க, இலக்காரமாக விட்டுறாதீங்க. நான் என்ன சொன்னேன், வேதத்தை நம்ம கையில் எடுத்தால் நமக்கு ஆதாயம். வேதத்தை இன்னொருத்தருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறது மூலையோ பைபிளை வாங்கி கொடுக்கறது மூலமாவோ அவர்களை நீங்கள் ஆத்மா ஆதாயம் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆத்மா ஆதாயம் தாங்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷமே. என்னென்னவோ நினைக்கிறேன், ஒரு ஆத்மாவை கொண்டு நீங்கள் சேருங்க பரலோகத்தில். பரலோகம் பலவந்தமாக தான் எட்டி பிடிக்கப்படுது, சும்மாலாம் கிடையாது. ஈஸியாக வந்துடும் நினைக்காதீங்க. சொல்லி பாருங்க, ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவையும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த 21 நாள் உபவாச ஜபத்தில் நீங்கள் எதை வச்சிங்களோ இல்லையோ கண்டிப்பாக இதை ஜபத்தில் வச்சிருக்கணுங்க. போய் சொல்லுங்க. அடித்தாலும் பரவாயில்ல. பவுல் இயேசுவை விட நம்ம கஷ்டப்பட்டுறப்பட்டோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை விடப்பட போகிறோமா? இல்லை, பவுல் அடிகளார் ஒன்றுக்கும் குறையாமல் 39 அடி 5 தடவை வாங்கினாருன்னு சொல்கிறாரு. வாரினால எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருங்க. இதெல்லாம் நம்ம கதை கேட்குறதுக்கு இல்லை, நம்ம மனசில் ஆவியானவர் பேசுகிறாருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணுங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கு ஆத்துமா, அது அவர் பேசுகிறாரு. யாருக்கிட்டையாவது போய் சுவிசேஷம் சொல்லுங்க. ஆண்டவர் பாதத்தில் கொண்டு அவங்கள சேருங்க. நமக்கு கிடைச்ச சிலாக்கியம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி தான் இந்த நாட்களை நம்மளை பயன்படுத்த வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் தான் இனிமேல் உங்களுக்கு அது பெருசாக இருக்கணும். சரியா? சரி, இப்போ 1வது அதிகாரத்தில் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. 1:9 சொல்கிறார், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்களே. அவங்களுக்கு தாங்க 10 பின்னாடி இருக்கு, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களேன்னு இருக்கு. இப்போ ஆண்டவர் வருவார், வீட்டு வாசல்ல இயேசு வருகிறார் போடுறோமா இல்லையா? கம்மிங் சூன்லாம் போடுறோம்ல. வர்றார் போட்டுகிட்டே இருக்கோம்ல. நம்ம இருதயத்திலையும் ஏசப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. யார் நம்ம சொல்லுவோமா, உலகமாக சொல்லுவாங்களா? நம்ம தானே சொல்லுவோம். அப்போ நம்மளா சொல்லணும்னா ஜீவனான மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கார். ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை என்னத்தை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்? ஒரு காலம் விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜீவன் உயிருள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய இன்னைக்கு நம்ம நிற்கிறோம். அதை விட்டு திரும்பி வந்தவங்க தானே அந்த ஜனங்களை சொல்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு தானேப்பா இயேசுக்கிட்ட வந்தீங்க. ஆண்டவரோட 2வது வருகைக்கு நீங்களும் காத்திருக்கீங்க என்னோட சேர்ந்து, உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 1வது அதிகாரத்தில் தேங்க்ஸ் பண்ணுறார் பவுல் அந்த தெசலோனிக்க சபை மக்களுக்கு. 2வது அதிகாரம் 1 to 16 வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 16 வரைக்கும் 16வது வரைக்கும் சொல்கிறேன். இதில் என்னென்னா, தெசலோனிக்க பட்டணத்தில் பவுலின் ஊழியம், அவர் நடந்து கொண்ட விதம் பற்றி எழுதுகிறார். இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல, உங்கள்கிட்ட நான் உங்களை கஷ்டப்படுத்தலப்பா, சரியா? எதுவாக இருந்தாலும் நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே. உங்களோட நாங்கள் எப்படி இருந்தோம், ஊழியம் செஞ்சோம், நாங்கள் ஒருவனுக்கு பாரமாக இருந்தது இல்லையே. பவுல் சொல்கிறார், அந்த ஜனங்களை சொல்கிறாரு, நாங்கள் உங்கள் ஊரில் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கு நாங்கள் பாரமாக இருந்தது இல்லையப்பா. இரவும் பகலும் நாங்கள் வேலை செஞ்சு நாங்கள் எங்கள் வயிற்றுக்கு பார்த்துக்கிட்டு எங்கள் தேவைகளை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இலவசமாக சுவிசேஷத்தை சொன்னோமே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குள்ள எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமா நாங்கள் நடந்தோமே, அதுக்கு நீங்கள் தானே சாட்சி. இப்படி என்ன செய்கிறாரு, அங்கே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிக்கையும் சொன்னோமே. இங்கே 12வது வசனத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போலன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புத்தி சொன்னோம், எச்சரிக்கை பண்ணணும், அப்படி தேறுதல் கொடுத்தோன்னு. அதே இது 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, உங்களிடத்தில் பட்சமாக நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. இங்கே தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கும். தகப்பன் புத்தி சொல்லுவார், தேறுதல் சொல்லுவார், சரியா? ஆனால் தாயானவள் எப்படி இருப்பாளாம்? பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்தோமே.
தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாக இருந்தபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க துணிந்தோமே, மனதா இருந்தோமேன்னு சொல்கிறார். உங்கள்கிட்ட வாங்கி நான் பொழப்பு நடத்தலைங்க, நாங்கள் எவ்வளவோ அடி வாங்கியிருக்கோம், நீங்கள் என் மேலே பிரியமாக இருந்த ஒரு காரணத்துக்காக எங்கள் ஜீவனை கூட அந்த ஊரில் கொடுக்க பார்த்தோம், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றி அனுப்பி விட்டீங்க அப்படின்னு அந்த ஊரில் நான் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன், ஊழியம் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இது 2வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும். 2வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சரியா? இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் என்னைய அந்த பட்டணத்திலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க, துரத்தி விட்டதுனால நான் பிரயா பட்டணம் போய் அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், அத்தனை பட்டணம் போய் கொரிந்து பட்டணத்துக்கு வந்துட்டேன். உங்களை திருப்பி என்னையால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. பாருங்க 3:10 பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. அங்கே வர முடியல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, உங்கள் விசுவாசம் பெருகணுன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தை குறித்து ஒன்று ஒன்றா அவருக்கு சொல்கிறது என்ன ஆகுது, 3வது அதிகாரத்தில் இருக்குது. சரி, இப்போ 4வது அதிகாரம் போகிறோம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் இதில் நம்ம கொஞ்சம் வாசிக்க போகிறோம். சரியா? சரி, முதல்ல பரிசுத்தத்தை குறித்து சொல்கிறாரு. அது 4ஆம் அதிகாரம் 5-7 இருக்குது. வாசிக்கிறேன். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்த வசனத்தில் இதை நம்மளை சொல்கிறார். அப்படி இருந்தால் நம்மளை ஒருத்தரும் வஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லித்தரார். அடுத்து சகோதர சிநேகம். அடுத்து என்னது, சகோதர சிநேகம். 9-10 வசனம். 4 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. ஏற்கனவே தேவன் உங்களுக்கு அன்பை குறித்து சொல்லி கொடுத்துருக்காரு, நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்தபடி நீங்கள் மக்கத்தனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். அன்பாக இருக்கிறீங்க அந்த மக்கத்தனியா பட்டணத்து மக்கள்கிட்ட. சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகுங்கள்னு சொல்லித்தாரு. அதாவது சகோதர சிநேகத்தை குறித்து. அடுத்து மரித்தோர்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கையை குறித்து எழுதுறாரு. இறந்து போயிடுறாங்க இல்லையா, கவனிங்க, இறந்து போகிறவங்களையும் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அதை குறித்து ஒரு வார்த்தை இங்கே அவரும் சொல்கிறாரு. ஏன்னா அந்த சபை மக்கள் புதுசாக எழுப்பி விட்டுட்டு வந்திருக்காரு சபைக்குள்ளே. அப்போ அவங்களுக்கு இவங்க பொய் போதகர்கள் உள்ளே போய் குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லணும், மரித்தோர்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன. நம்பிக்கைனா 4ஆம் அதிகாரம் 13-18 வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவான இங்கே பாருங்க, கொஞ்சம் என்ன பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக. இறந்து போயிட்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சா? விசுவாசிகளான நமக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, இறந்து போனால் அதோட முடிஞ்சு போச்சா? 2ஆம் வருகை ஒன்று இருக்குல்ல. ஏன் மற்றவர்களை போல துக்கித்து நம்பிக்கையற்றவர்களாகி அறிவில்லாது இருக்க. நீங்கள் எப்படி அறிவில்லாமல் இருக்க எனக்கு மனசு இல்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். துக்கிச்சு அழுதுட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் வரும் பொழுது அவர்களையும் கூட்டிட்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும். இப்போ நம்ம உயிரோடு இருக்கோம்ல, இறந்து போனவங்கள பார்க்குறோம், ரைட்டு, கூட்டிகிட்டு வருவார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், வருகையை முன்னிட்டு காத்திருக்கிறோம், உயிரோடு காத்திருக்கிறோம். நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவங்களுக்கு முன்னாடி நம்மளை எடுத்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். சரியா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் உங்களுக்குள்ள தப்பா சொல்லி கொடுத்தா காதுல வாங்காதீங்க. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது அந்த வார்த்தையை சொல்லி மரித்தோர் இதை குறித்து சொல்லிட்டார். நம்ம உயிரோடு இருக்கவங்களை குறித்தும் சொல்லிட்டார். அடுத்து கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்னு ஒன்று இருக்குல்ல, அதை குறித்து 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும். 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும். கர்த்தருடைய நாள் எப்படி? இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை சகோதரர்களே. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. எதுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு தெரியுமா? கண்டிப்பா ஒரு சிலர்கிட்ட விசுவாசிகள்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாருன்ட்டாங்க. 2ஆம் வருகைன்னு ஒன்று கிடையாது, அவர் வந்துட்டாரு ஆல்ரெடி அப்படின்ட்டாங்க. அந்த பொய் போதகத்துக்கு தான் இவர் சொல்கிறாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க. அங்கே உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாங்க. உயிர்த்தெழுதல்னு ஒன்று கிடையாது அப்படின்னு அவங்க பொய் போதகம் சொல்லி வச்சுருந்தாங்க. அங்கே சொல்லி கொடுத்தாரு, இல்லை இல்லை அவங்கள குறித்து துக்கிச்சு இருக்க வேண்டியதில்லை, ஆண்டவர் வரும்பொழுது எத்தனை பரிசுத்தவான் மரிச்சிருக்காங்க, அப்போ அவங்களெலாம் என்ன ஆகுறது? ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரிச்சிருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன ஆகுறது? முதல்ல அவர்களை எழுப்பி ஆரவாரத்தோடு அவங்களை எழுப்பி மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு அப்புறம் நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வருவாருன்னு எழுதியிருக்கு. அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க, இது உண்மையான சுவிசேஷம், நம்ம சொல்கிறது தான் அப்படின்னு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். அடுத்து என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய நாள் எப்படி வரும்? திருடனை இப்போ இரவிலே திருடன் வருகிற விதமாக, அவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு வருவானா திருடன்? இல்லை. இயேசுவும் எப்போ வருவாருன்னு இல்லை, திடீர்னு வருவார். கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் வாசித்துக்கோங்க, சரியா? ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். கண்ணு திறந்திருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்காதீங்க, தெளிந்த புத்தியோட இருங்க. சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 5:12 வசனத்தில் இருந்து கடைசி வரைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்த பல்வேறு பொறுப்புகளை விளக்கி இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறாரு. 14 இருந்து, சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சோஸ்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும், அதாவது பரிசுத்த முத்தத்தோடு சகோதரர்களே வாழ்த்துங்கள்னு போட்டு இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வாசித்துட்டேனா? ஹல்லேலூயா. நான் இதை சொல்லிட்டு போக விரும்பலை, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் பேரில் சகோதரர்களுக்கு வாசித்து காட்டுங்கள்னு ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார். கர்த்தர் பேர்லேயே ஆணையிட்டு இருக்கார்.
அப்போ நான் அந்த வார்த்தையை விட்டுட்டு படிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. இதை கண்டிப்பாக இது கிறிஸ்தவ மக்களுக்காக ஒரு போதனையாக ஆவியானவரால் கொடுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர் அந்த நிருபத்தை எழுதி கிறிஸ்துவ பிள்ளைகளை இந்த போதனைகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நிருபத்தை நிறைவு செய்கிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் முடிஞ்சிட்டு நாளைக்கு 2 தெசலோனிக்கேயர் பார்க்குறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.